എവിടെ പോണേ? ഇവിടെ കണ്ട വയറ് മുകളില് വയറ് ഡബിൾ എല്ലാத்தையும் மாத்துறாங்க. പവർ സേവിങ്. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குன்னு முடிவு பண்ண இடம் எது தெரியுமா? இது கொஞ்சம் ஒரு ட்ரைபல் ஏரியா, அதாவது ஃபாரஸ்ட் சைடில் கொஞ்சம் பீப்புள் எல்லாம் இருக்கிற ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இது எக்ஸாக்டாக இந்த இடம் பேர் சொல்லணுன்னா கரிப்பாலம். இதுதான் இங்கே ட்ரைபல் பீப்புள் தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த தனி கவர்மெண்ட்டு அவங்களுக்கு இந்த தனி ஸ்கூலு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலு, ஹெல்த் சென்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக கேரளா கவர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம இந்த ஊரில் இப்படி பார்க்கும்போது தெரியும், அவங்களுக்குன்னு தனி அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கான பிளேசஸ் கவர்மெண்ட் பாட்டத்துக்கு போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுவே எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சோலார் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் அவங்களுக்கு ஃப்ரீயாக கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கங்கே தான் வீடு இருக்கும் பார்த்தீங்களா. ஆனால் இங்கேயும் கவர்மெண்ட் அவங்களுக்குன்னு நல்ல எஜுகேஷன், அவங்களோட குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கறதுக்குன்னு நல்ல ஸ்டாண்டர்டான ஸ்கூல்ஸு, ஹெல்த் சென்டர்ஸு எல்லாமே இருக்கும். இதுதான் ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வீடு அந்த மாதிரி தனித்தனியாக தான் இருக்கும். இவங்க எப்படி பயம் இல்லாமல் வாழறாங்கன்னு யோசித்து பயப்பட வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு இது பழக்கமான இடம். இங்கே இருக்கும், யானை வரும், அப்புறம் இந்த பைசன் இருக்குல்ல, காட்டு எருமை, அது அப்புறம் பன்னிங்க, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவங்களுக்கு தொல்லை இருக்கும் தான். இருந்தாலும் அவங்களுக்கு பழக்கப்பட்ட இடம்னால அவங்க எந்த பயமே இல்லாமல் இருக்காங்க. அப்புறம் ரொம்ப தூரம் இந்த ரப்பர் எஸ்டேட் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதே தான் அக்கேஷியா மரம் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போவும் பெரிய பெரிய மரங்கள் நிற்குது பார்த்தீங்களா. அதுவும் ஒரு ஸ்டேஜ் ஆன உடனே, மரங்கள் மெச்சூர்ட் ஆன உடனே மொத்தமாக அவங்க வெட்டிட்டாங்க. வெட்டி கவர்மெண்ட் பாட்டத்துக்கு விட்டுருப்பாங்க. பாட்டத்துக்கு வெட்டி அது யாருக்காவது பல்காக விற்றுருப்பாங்க. அப்புறமா கவர்மெண்டே அடுத்த செட் ஆஃப் மரங்கள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அங்கங்கே எந்த ஒரு பூமியுமே அவங்க பாழா ஆக்காம, மரம் நம்ம சொல்லுவாங்கள்ல, ஒரு மரத்தை வெட்டினா 10 மரம் வச்சு பிடிப்பிக்க வைங்க. அதே மாதிரி அவங்க ஒரு மரத்தை வெட்டி இருக்குன்னா அடுத்த செட் ஆஃப் மரங்களை அவங்களே வச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, அந்த அக்கேஷியா மரம் எல்லாம் இருக்கும்போது. இப்போ வெட்டினதுனால அது இன்னொரு அழகு பார்த்தீங்களா. ஓகே, இந்த மரம் தான் நான் அப்போவே சொன்னேன். இந்த வட்டை இலை பார்த்தீங்களா, இதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இங்கே பெருமரம் ஒன்று சொல்லுவாங்க. நாங்கள் இலையை போல் நாங்கள் இந்த இலையில செய்வோம். அப்புறம் ஔஷதம், அதாவது மெடிசினல் வேல்யூ இருக்கிற மரங்கள் தான் இதெல்லாம். இதுக்கு முன்னாடி இந்த மரங்கள் இருந்த டைமில் 2 பக்கமும் நல்ல மரம் வளர்ந்து நல்ல சூப்பராக இருந்தது. இந்த சைடு இதுதான் அக்கேஷியா மரம் சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த இலை பார்த்தீங்களா, இந்த சிக்கல் ஷேப்பில், இந்த அரிவா ஷேப்பில் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் இந்த இலை. அது யூகாலிப்டஸ், அது இல்லை, தைல மரம் வேறு. இந்த அக்கேஷியா இது பார்த்தீங்களா. இது கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்குற, அதாவது இந்த மரம் வெட்டுறவங்க அவங்களா வேலை இங்கே இருக்கிறதுனால குட்டி குட்டியாக இந்த ஹட்டு மாதிரி வச்சு ஸ்டே பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, இங்கே மரத்தை வெட்டிட்டு போகிறாங்க. இது பார்த்தீங்களா, இந்த காட்டிலே குட்டியோண்டு ஏரி தானே, அது என்ன சொல்லுவீங்க, காட்டிலே ஓடையா,
கொடி மரங்கள் பார்த்திங்களா பெருசாக. இந்த ஊரில் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கயிறு நம்ம ஊஞ்சல் எல்லாம் கட்டுவாங்கள்ல, ஓணம் டைமில் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா, ஊஞ்சல் கட்டுறதுக்கு பதில், அதாவது ஊஞ்சல் கட்டுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது காட்டு வள்ளிங்க. அது என்ன கொடியா, கொடி நல்ல ஸ்ட்ராங்கான கொடி இங்கே காட்டில் வரும்போது கிடைக்கும். அப்போ முன்னாடி உள்ளவங்க இந்த காட்டில் உள்ள அந்த கொடிங்க தான் கட் பண்ணி கொண்டு வந்து ஊரில் வந்து ஊஞ்சல் கட்டுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ஊரில் வைக்கிற கயிறை விடையும் 100 மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கொடிங்க எல்லாம். அந்த கொடியில் தான் நாங்கள் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தோம் சின்னதில். இப்போல்லாம் காலம் மாறிடுச்சு, இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் முன்னாடி உள்ள இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ரோடு பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குது, 2 பக்கம் மரங்கள் வச்சுக்கிட்டு. அது புதுசாக இந்த இடம் பேர் பொடியகாலங்கிறது உள்ளே விட்டு தான் அவங்க டைரக்ஷன் காட்டியிருக்காங்க. இங்கெல்லாம் ஒரு செட் ஆஃப் பீப்புள், இந்த ட்ரைபல் பீப்புள் இருக்கிற பிளேசஸ் தான் இந்த ரோடு. அப்புறமா நேரே போகிறது வந்து பெப்பாரா டேம். அங்கே உள்ள காட்டுக்குள்ளெல்லாம் அதிகமாக யாரும் போக மாட்டாங்க, ஆனால் பீப்புள் உள்ளே இருக்காங்க. இப்போது ஒரு ஏரியா எடுத்துகிட்டோன்னா ஒரு 10 குடும்பம் இல்லை ஒரு 20 குடும்பம் அந்த மாதிரியெல்லாம் ஆளுங்க இருப்பாங்க உள்ள. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்கிட்டேருந்து வெளியூரில் உள்ளவங்களுக்கு இல்லை வெளியில் உள்ளவங்களுக்கு இந்த இடத்த வந்து வாங்க முடியாது. அது வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒன்று இருக்குது. என்னென்னா, அவங்களோட ஜென்ரேஷனுக்கு எத்தனை வருஷமோ 100 வருஷமோ எத்தனை வருஷம்னாலும் அவங்க ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக அவங்களுக்குன்னு கவர்மெண்ட்டு பதிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இருக்கலாம், ஆனால் அவங்க ஆளுங்களுக்கு தான் இருக்க முடியும். வெளியில் உள்ளவங்களுக்கு வாங்கவோ விற்கிறதுக்கோ முடியாது இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம். ஆனால் அவங்களோட ஜென்ரேஷனுக்கு எத்தனை வருஷம் வேணும்னாலும் இருக்கலாம். அவங்களுக்குள்ளே வந்து இடத்த விற்கலாம், வாங்கலாம். ஒரு குட்டியோட ரேட் இருக்கும். ரேட் அந்த ஃபேர் வேல்யூ சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து விற்கலாம், வாங்கலாம். ஆனால் வெளியில் உள்ளவங்களுக்கு வந்து இடத்த எடுக்க முடியாது. இதுதான் பேப்பாரா வைல்ட் லைஃப் சாங்சுரி. இந்த ஊரை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த இடம் இப்போ தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப டல்லாக இருந்துச்சு. இப்போது ஓரளவுக்கு கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணி கொஞ்சம் கூட டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஆர்க்கு கூட இல்லாமல் இருந்துச்சு, இப்போ தான் மாற்றிருக்காங்க. டூரிஸ்ட் ரொம்ப கம்மி தான் இந்த இடத்துக்கு வர்றது. லோக்கல்ஸ் கொஞ்சம் பேர் வருவாங்க, இந்த ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க சும்மா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காகவும் சும்மா சுற்றி ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வருவாங்க, அவ்வளோ இந்த பிளேஸ். பட் சும்மா ஃபேமிலியோடு சும்மா வந்து ரவுண்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல இடம் இது. இதெல்லாம் இப்போ தான் வச்சுருக்காங்க, வச்சு ஒரு 1 இயர்க்குள்ளே தான் இருக்கும். லாஸ்ட் டைம் வந்தப்போ எதுவுமே இல்லை. நான் முன்னாடி பார்த்தீங்களா, இந்த மரம் கூட இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ தான் அதெல்லாம் வச்சு வெட்டி ஓரளவுக்கு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே இன்னும் டெவலப் பண்ணல. ஸோ ஆல்மோஸ்ட் போட்டு விட்ருக்காங்க உள்ள நடந்து போகிற மாதிரி. ஸோ மேக்ஸிமம் இன்னொரு 1 or 2 இயர்ஸ் ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக தான் நடக்குது வேலை. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 1 இயரில் ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. இதுவும் ஒரு சொன்ன மாதிரி நீங்கள் கேரளாவில் எல்லா இடத்துலையும் மாதிரி பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட்டு இது மாதிரி ரெடி பண்ணி பிளாஸ்டிக்காக தனியாக போட்டிருப்பாங்க. ஸோ வரவங்க அங்கே போட்டுருவாங்க. அப்படி கவர்மெண்ட் ஆஃபீஸில் உள்ள கோட்ரஸ் மாதிரி மேக்ஸிமம் க்ளோஸாக தான் கிடக்கும். கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ நைட்டில் இங்கே உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இடையில ஒரு செக் போஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் 5 மணிக்கு மேலே கன்ஃபார்ம் க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுவும் வர முடியாது. ஸோ வரதாக இருந்தால் ஒரு மார்னிங் இல்லை ஈவினிங் டைம் நல்லாயிருக்கும். மதியம் வெயில் பயமாக இருக்கும். மழை டைம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், எப்போனா வரலாம். ஸோ மழை டைமில் நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்டுக்காக இங்கே வருவாங்க.
ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுதா, இந்த டேமோட ஒரு பார்ட்டு தான் அது. ஃபுல்லாக தண்ணி இருக்குது. தெரியுதா நான் தெரியல எனக்கு. ஸோ இதுக்குள்ளெலாம் மரத்தை வெட்ட அலோவ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் எக்ஸாக்டாக ஃபாரஸ்ட் ஏரியா இல்லை. ஸோ வெளியே மட்டும் அந்த இடத்துல மரத்தை அவங்களே வளர்த்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனதுக்கப்புறம் அவங்களே வெட்ட கொடுத்துருவாங்க. திரும்ப மறுபடியும் மரம் வச்சுருவாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தங்குற ஏரியா. ஓ, மோஸ்ட்லி இந்த ஓணம் டைம், அதுக்கப்புறம் இந்த செலிப்ரேஷன் டைம்லாம் மோஸ்ட்லி இங்கே நிறைய கூட்டம் இருக்கும். ஃபேமிலியோட வந்திருப்பாங்க. இதுதான் பேப்பாரா டேம். ஸோ இப்போதைக்கு உள்ள அனுமதி இல்லை, நமக்கு போக முடியாது. இது நாங்கள் அந்த டைம் வந்தப்பையும் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய கொஞ்சம் டேமேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி நல்ல ஷூட்டிங் இருந்துச்சு ஆக்சுவலி ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி. இப்போ ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு கேரளாவில். அப்போலாம் இங்கே ஃபுல்லாக நல்லா தண்ணி டேமில் சேவ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ஒரு 6 மணிக்கு இந்த டேமை திறப்பாங்க. எக்ஸ்ட்ரா வர தண்ணியை எக்ஸ்ட்ரா தண்ணி 6 மணிக்கு போகும். கொஞ்சம் 6 மணிக்கு கொஞ்சம் திறப்பாங்க. அது போகும்போது என்னோடய ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, தண்ணி குடிக்க இடம். அந்த இடம் வந்து நல்லா தண்ணி ஹைட்டாக வர ஆரம்பிச்சிடும். 6 மணிக்கு கொஞ்சம் குடிக்க ரிஸ்க்குன்னு வாங்க. மோஸ்ட்லி இவங்க எல்லாருமே தண்ணி இங்கே தேங்காது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் நார்மலாக சென்னையிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 hour 1 hour பெஞ்சாலே ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். ஆனால் இங்கே எவ்வளோ மழை பெஞ்சாலும் அதே மாதிரி ஒரு 1/2 hour மழை பெய்யலைன்னா ஆட்டோமேட்டிக் தண்ணி எல்லாம் உள்ளே போயிடும். அதனால் வீடு பார்த்தீங்கன்னா கீழே மலை கீழே இருக்கும், மேலே இருக்கும், எங்கே இருந்தாலும் தண்ணி தேங்காது. அதுமாதிரி தண்ணி அவங்களுக்கு கிடச்சிது ஈஸியாக. ஒரு 50 அடி போகும்போதே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துடும். பெரும்பாலும் இங்கே கிணறு தான் யூஸ் பண்ணுவாங்க, போர்வெல் யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே ஸோ இது தொடர்ந்த வருஷம் இருக்குது 1923. இது செக்யூரிட்டியாக. ஸோ பார்த்தீங்களா, இங்கேயும் அதே மாதிரி தான் பிளாஸ்டிக் தனியாக வச்சுருக்காங்க. இந்த மக்களையும் பாராட்டணும், ஏன்னா அவங்களும் கரெக்டாக எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டுருவாங்க. ஸோ பழைய டேம் தான் இது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்களா 100 வருஷம் மேலே டேம். முன்னாடி வந்து நடக்குமா இருந்துச்சு, இப்போ நோ என்ட்ரி ஆக்கிட்டாங்க. ஸோ கேரளாவோட அஃபிஷியல் சிம்பிள் ஆனை சோலார் சிஸ்டம் வச்சுருக்காங்க. என் பசங்க இறங்கி வராங்க. இறங்கும்போது ஈஸியாக இருக்கும், இப்போ இறங்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுவான்னு தெரில. முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே விடும்போது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ரொம்ப கூட்டம்னா இப்போ ஒன்றுமே இல்லை, அந்த கூட்டம் போயிடுச்சு. இப்போது பாலத்தை இந்த பிரிட்ஜை இது பண்ணுறதுனால. நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேப் ரிவ்யூஸை பார்க்கும்போது நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்க. தண்ணி திறக்கும்போது சூப்பராக இருக்கும். மொத்தம் கூட இன்றைக்கி இண்டிபெண்டன்ட் டே, கொடி ஏற்றிருக்காங்க. காலைல கவர்மெண்ட் ஆஃபீஸில் யாரை ஏற்றிருப்பாங்க. ஸோ ஓகே, நீங்கள் காட்டுக்குள்ளே ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், சும்மா ஒரு ஜாலி ரைடு தான், கண்டிப்பாக இந்த பக்கம் வாங்க. அகெயின் வரும்போது தண்ணி கொண்டு வந்துடுங்க, தண்ணி பாட்டில் சாப்பிட்றதுக்கு பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு வந்துடுங்க. ஆனால் அடுத்து ஒரு இங்கேருந்து போனால் உங்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட பெட்ரோல் பம்ப் இல்லை. அதே மாதிரி ஒரு கடலுக்கு வெளியே தண்ணிக்கு அத்தியாவசியம் கிடைக்கும். ஆனால் இங்கே பாட்டில் இது ஈஸி தண்ணி கிடைக்குங்க, குடிக்கலாம்.
பட் பியூர் வாட்டர்னால் நீங்கள் பெட்டர் எடுத்துகிட்டு வரது நல்லது. ஏன்னா இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே தண்ணியை காய்ச்சி தான் குடிப்பாங்க. அது கூட ஒரு பதிமுகம்னு ஒன்று போட்டு இல்லை அது கூட எதாவது எக்ஸ்ட்ரா போட்டு குடிப்பாங்க. மேக்ஸிமம் வாட்டர் பியூரிட்டி பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட்டில் ஆளுங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. டூரிஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு இடம் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு தண்ணி திறந்துருப்பாங்க நினைக்கிறேன். அதனால தான் சவுண்டு கேட்குது. ஸோ இங்கேயும் கொடி ஏற்றிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் டே. ஓ இந்த பில்டிங் எல்லாமே பழைய பில்டிங். இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு அந்த பில்டிங்கோட ஷேப் பார்க்கும்போது புரியும். கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சைடு. இதெல்லாம் பழைய மரம். ஆக்சுவலி இடி விழுந்த மரம்னு நினைக்கிறேன். பாருங்க, அது உடஞ்சி ஒரு கேவ் மாதிரி ஆகி அதுக்கப்புறம் வளர்ந்துருக்கு திரும்ப. ஸோ உள்ளே உங்களுக்கு ஒரு பில்டிங் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் பழைய பில்டிங், இப்போ போக முடியாது. ஸோ இங்கே ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது. கீழே போனால் ஒரு ஐயப்பன் கோயில், சபரிமலை மாதிரி. இங்கே மேக்ஸிமம் ஐயப்பன் கோயில் இருக்குது நிறைய இடத்துல. ஓகே, நல்லா இடத்துக்கு போகணும். இப்போ 5 மணி வரை தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ 4:45 ஆகிடுச்சு. இப்போ போனால் அவசியம் திரும்ப வர முடியாது. அது தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸ்மால் ஹைட்ரோ டைரக்ட் ப்ராஜெக்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த தண்ணியிலேருந்து மின்சாரம் எடுப்பாங்களே அந்த இது. இங்கே கவர்மெண்ட் மேக்ஸிமம் கரண்ட்டை எப்படி சேவ் பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இங்கேருந்து எடுக்க முடியுமோ அதை எடுக்கிறாங்க. சோலார் எனர்ஜி, விண்ட், அது மாதிரி இதுவும் வச்சுருக்காங்க. எல்லார் வீட்லையும் மேக்ஸிமம் சோலார் வைக்க ட்ரை பண்ணுறாங்க கவர்மெண்ட். அதேமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்கு ஆப்ஷன். 10 வருஷத்துக்கு நம்ம எடுக்கலாம். நம்ம வீட்லையும் ட்ரை பண்ணோம். ஆனால் என்னென்னா இது நம்ம அந்த சன்லைட் படுற இடம் கம்மியாக இருக்கனால அது வேணான்ட்டாங்க. பண்ண முடியாது, லாஸ் தான் அப்படின்னாங்க. அங்கே செக்யூரிட்டி நின்றுட்டாங்க போகிறதுக்கு, இடம் அனுப்புறதுக்கு. திரும்ப போக வேண்டியதான். ஸோ இப்போ லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கம் அதிகம் பார்த்திங்கன்னா காட்டு எருமை, யானை, காட்டுப்பன்னி, பாம்புங்க எல்லாமே இருக்குது. ஸோ நல்ல பக்கத்தில் ஏறலாம். ஸோ எல்லாம் இதுவும் பழைய பில்டிங் தான். முன்னாடி ஓடு இருந்துச்சு, ஓட தூக்கி ஷீட் ஆக்கிட்டாங்க. போய் மக்கள் அதான் இருக்கு. வண்டி 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 ஒதுங்கி அந்த ஏரியா இன்னும் கொஞ்சம் கூட கீழே இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. டைம் இல்லை, நான் போக முடியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பில்டிங் ஆக்சுவலி முன்னாடி வந்து ஒரு ஹோட்டலாக இருந்துச்சு, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தெரியுதுங்களா? ஸோ இப்போ டூரிஸ்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதனால் ரொம்ப எல்லாமே மூடிட்டாங்க அப்படி.
ஸோ இப்போ கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வராங்க. பார்ப்போம் மறுபடியும் பழையபடி ஆகுதான். ஸோ நம்ம இறங்குனதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. கார் பார்த்தீங்களா? மக்களோட சிறிய ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இடைக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி எல்லாமே மழை தண்ணி ஓடையே காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு எல்லாத்துலேயுமே. இந்த தண்ணியை உபயோகிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. பைப் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? மோட்ரு போட்டு எடுத்துருவாங்க நினைக்கிறாங்க. அங்கே ஒரு வாட்டர் டேங்க்கும் கவர்மெண்ட்டோட தான். அதுவும் ரிஸ்க் தான் இறங்கி வர்றது இந்த ஏரியாவில். ஏன்னா எங்கே எதிர்க்குனே தெரியாது. நம்ம ஏரியான பிரச்சனை இல்லை, காட்டு ஏரியானால பாம்பு இருக்குமோன்னு பயம்தான். ஆக்சுவலி தண்ணி வருது, இந்த பக்கம் போகிற மாதிரியே இல்லை.